மாவட்டம் திட்டுக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெண்ணாடம் பகுதிகளில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமை வகித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதில் பெண்ணாடம் அருகே உள்ள இறையூர், அரியராவி, மாளிகை கோட்டம், இருளம்பட்டு, சின்ன கொசப்பள்ளம், பெரிய கொசப்பள்ளம், முருகன்குடி, நந்தபாடி, வெண்கரும்பூர் உள்ளிட்ட கிராம பொதுமக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். வருகின்ற தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையையொட்டி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 3000 ரூபாய் வழங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனை பெற்று பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என கூறினார். இதில் திமுக நல்லூர் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்பியன், ஒன்றிய துணை செயலாளர் தொழார் ராஜேந்திரன், வெண்கரும்பூர் தலைவர் இளவரசன், பெண்ணாடம் லயன் சங்க தலைவர் வசந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வர வேண்டிய பணம் இந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு சிறப்பாக இங்கே செஞ்சுருக்கோம். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற தம்பி சிவ தியாகராஜ செம்பியன் அவர்களே, முதலமைச்சர் இப்போ என்ன செஞ்சிருக்காருன்னா பொங்கலுக்கு எல்லாருக்கும் 3000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துட்டு செல்லில் பார்த்தீங்களா? சரி, உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய விஷயம் பேசிக்கிறேன், உங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா இப்போ ஒரு பேர் 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால் வேண்டாம். உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள்லாம் வாக்களித்து வெற்றி பெற்று தான் மந்திரியான காரணத்தினால தான் உங்கள் ஊருக்கு இவ்வளோ செஞ்சு முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பொங்கலுக்காக பொங்கல் பரிசு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.